PKயின் செய்திகளுக்காக புதியவன். திமுக சார்பில் திருவொற்றியூரில் போட்டியிட விருப்ப மனு வழங்கச் சென்ற 12வது வார்டு கவுன்சிலர் கவி கணேசனை ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்று விருப்ப மனு வழங்க அனுப்பிய தூய்மை பணியாளர்கள். சென்னை திருவொற்றியூர் 12வது வார்டு கவுன்சிலரும் தலைமை கழக வழக்கறிஞருமான கணேசன் வீராசாமி இன்று அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு கொடுப்பதற்கு திருவொற்றியூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து திருவொற்றியூர் குப்பம், தாழாங்குப்பம், எண்ணூர், கால்டிப்பேட்டை, ராஜாக்கடை ஆகிய பகுதிகளில் ஊர்வலமாக வந்து பெரியார் நகரில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார். மேலும் அண்ணா சிலைக்கும் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கும் மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்றார். அவருக்கு பொதுமக்களும் கட்சியினரும் ஆரவார கோஷங்கள் எழுப்பினர். இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அவர் தினமும் அவரது கவுன்சிலர் அலுவலகத்தில் முதல்வர் உணவகம் வழங்குவதற்கு முன்பாகவே கவுன்சிலர் ஆனதிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வீட்டில் உணவு அருந்தினார்களா இல்லையா என்று தெரியாத காரணத்தினால் காலை சிற்றுண்டியும் மதியம் உணவும் வழங்கி வந்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தூய்மை பணியாளர்கள் அவரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வரவேற்று அவருக்கு சால்வை அணிவித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்து மனு வழங்க அனுப்பினார்கள். என் பேர் நாகவள்ளி, வார்டு 12 பேசுகிறேன். காலையில் எங்களுக்கு உணவெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். அவரால் தான் நாங்கள் சாப்பிட்றோம். கவிகணேசனால தான் சாப்பிட்றோம். நாங்கள் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே கவிகணேசனால தான். அவர் இன்னும் கவுன்சிலராக இருக்கிறாரு. இப்போ வந்து எம்எல்ஏவாக ஆகணும்னு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். எங்களுக்கு நல்லது செய்கிறாரு. அவர் உண்மையாகவே நல்லது செய்கிறாரு. அவங்க வயிற்றுக்கு நாங்கள் உண்மையுமே சொல்கிறோம், நாங்கள் பசி நீர் தான் மறந்துட்டோம். அந்த மாதிரி நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். அவரால் தான் நாங்கள் நல்லாவே இருக்கோம். எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முன்னே வந்து நிற்கிறாரு. எங்கள் வார்டில் எதனா ஒன்றுனா வந்து நிற்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அவருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் காலையில் சமைச்சிட்டு எங்களால் வர முடியல. நாங்கள் இங்கே வந்து தான் இவர் இங்கே செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வருவோம். ஒரு தாய் எப்படி தராங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த பசியை வந்து இது பண்ணுறாரு. நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். அதே மாதிரி மத்தியானமும் எங்களுக்கு வந்துடுது சாப்பாடு. நல்லா சாப்பிட்றோம். முக ஸ்டாலின் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இவர் எங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு உடனே போய் நாங்கள் எங்களுக்கு பசினும் போது நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு ரெடியாக அங்கே சாப்பாடு இருக்கும். பார்க்குறதுக்கு எங்களுக்கு எதனா முன்னாடி பிரச்சனைனா வந்து நிற்கிறவரு அவர் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.